அந்த ராஜா சார் வந்து எலிவேட் பண்ணிருப்பாரு அந்த 2 படத்தையும். நான் எபிசோட் போடுற போது தான் எனக்கு தோணித்து. ஏன்னா அந்த குணாங்கிற படத்துலேயே 4 பாடல்கள் தான் இருக்குது. அண்ட் எல்லா பாடல்களுமே ஒரு அந்தாதிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே அடங்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. கடைசியில் பார்த்தா இட் வாஸ் ட்ரூ. அண்ட் இட் மே நாட் பி, ஐ திங்க் வாலி சார் தான் அதுக்கு லிரிக்ஸ். அதை மனசில் வச்சு எழுதினாரா இல்லை அப்படியே வந்துதான்னு கூட தெரியாது. அப்பன் என்றும் அம்மை என்றும் அந்த பாட்டு இருக்கு இல்லையா, குப்பையாக வந்த உடம்பு ஞான பெண்ணே குப்பையாக வந்த உடம்பு, அந்த அப்படி முடிச்சுட்டு அந்த ஊ அப்படிங்கிற முடியல அடுத்த பாட்டு அப்படி தான் ஆரம்பிக்கும். உன்னை நான் அறிவேன் என்னை என்று யார் அறிவார், கண்ணில் நீர் வடிந்தால் என்னை என்று யார் துடைப்பார், அப்படிதான் அந்த பாட்டு முடியும். இப்போ பார்ல அடுத்த பாட்டு பார்த்த விழி பார்த்தபடி பூத்து இருக்க காத்திருந்த காட்சி இங்கு காண கிடைக்க, அந்த கால முடியறது கடைசி பாட்டு கண்மணி. எனக்கு தோணித்து அப்படின்னு சொல்றதை விட இந்த படம் இவ்வளவு பார்த்து ஏன்னா ஒவ்வொரு தடவையும் ஏதோ புதுமை அந்த படத்துல இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி கண்மணி அன்போடுல எப்படி கமல் வந்து ஒரு புது விதத்துல எனக்கு எழுதுற லெட்டரை நான் உனக்கு எழுதுற லெட்டரை நான் படிச்சு நீ எழுதி நீயே எனக்கு படிச்சு காப்பி அப்படின்னு, அது ரொம்ப ஒரு சைல்டிஷாக இருக்கும். பட் நமக்கு வந்து இது ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஒரு அந்த படத்தில் குணாவோட மென்டல் ஏஜும் அதுதான் இல்லையா, அதை ரொம்ப ஒரு நேச்சுரலாக காமிச்சிருப்பார்.